குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அஸ்டோ ஸ்போர்ட்ஸ் ப்ரெடிக்ஷன் சேனல். ஒரு வழியாக ஒரு பேக் அப்புறம் நம்ம ஆரம்பிக்க போகிறோம் ஐபிஎல். ஸோ எவ்ரிபடி இஸ் லுக்கிங் ஃபார் இட். ஒரு 17 மேட்ச்சுக்கு மேலே இருக்குது. ஓகே, நம்ம இன்றைக்கி மேட்ச்சுக்கு போயிடலாம். ஸோ இன்றைக்கி மேட்ச் வந்து ஆர்சிபி விசஸ் கேகேஆர் நடக்க போகிற மேட்ச், பெங்களூரில் நடக்க போகிற மேட்ச்சு. மழைக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பட் இருந்தாலும் நம்ம பண்ணுவோம். அதுக்கப்புறம் நம்ம அந்த டயத்தில் ஏதாவது இஷ்யூஸ் நம்ம டெலகிராமில் அப்டேட் பண்ணிக்கலாம். வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் டு அஸ்டோ ஸ்போர்ட்ஸ் ப்ரெடிக்ஷன் சேனல். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கான் கிளிக் பண்ணலாம் பண்ணிக்கோங்க. நம்ம கன்சிஸ்டண்ட்டாக வீடியோஸை நம்ம நிறையா ட்ரை பண்ணலாம். பழைய மேட்சஸும் போட்டிருக்கோம், சின்ன சின்ன டொமஸ்டிக் மேட்சஸும் போட்டிருக்கோம். அதெல்லாம் பாருங்கள். ஸோ டெய்லி ரெகுலர் அப்டேட்ஸ் வரும். சரி, இன்றைக்கி மேட்ச்சை பார்த்தோம் அப்படின்னா ஆர்சிபிக்கும் கேகேஆருக்கும் நடக்குது. ஸோ இதில் வந்து முதல்ல ப்ராபபிள் 11 சொல்லிடுறேன். ஏன்னா நான் 11 சொல்லிட்டேன்னா அதுலேருந்து தான் பிளேயர் 12 பேர் சொல்லிட்டேன்னா அதில் தான் அனலைஸ் பண்ணுறேன். இப்போ வேறு யாராவது பிளேயர் வந்தால் நம்ம டெலிகிராமில் அப்டேட் பண்ணிக்கலாம். ஆர்சிபி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரஜத் படிதர், ஃபில் சால்ட், கோலி, மயங்க் அகர்வால், ஜிதேஷ் சர்மா, டிம் டேவிட், குருணால் பாண்டியா, ரொமரே ஷெபர்ட், புவனேஸ்வர் குமார், லுங்கி நிகிடி, சுயேஷ் சர்மா, யாஷ் தயால். இந்த பிளேயர்ஸ் 12 பிளேயர்ஸ் நம்ம ஆர்சிபியில் கன்சிடர் பண்ணியிருக்கோம். கேகேஆரில் பார்த்தீங்கன்னா ஜிங்கர் ரகானே, ரஹமத்துல்லா கிருபாஸ், சுனில் நாராயண், அங்கிஷ் ரகுவன்சி, வெங்கடேஷ் ஐயர், ரிங்கு சிங், ஆண்ட்ரூ ரேசல், ரொமரியா ஷெப்பர்ட், வைபவ் அரோரா, வருண் சக்கரவர்த்தி, ஆண்ட்ரிக் நோக்கியா, ஹர்ஷித் ராணா. ஸோ இவங்க தான் இதுதான் ப்ராபபிள் 11 அப்படின்னு சொல்லலாம். ப்ராபபிள் 11ங்கிறது யார் விளையாடுறாங்கிறது. நம்ம இதை பேஸ் பண்ணி தான் டீம் கொடுக்க போகிறோம். ஸோ இப்போ இதுலேருந்து மிஸ் ஆகி வேறு ஏதாவது பிளேயர் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ண மாட்டேங்குவீங்க இல்லையா? அதுக்கான கிளாரிட்டி கொடுக்கறதுக்காக தான் இதை நான் சொல்லிட்டேன். அந்த இது வந்துச்சுன்னா நான் குரூப்பில் அப்டேட் பண்ணுறேன். குரூப்பில் அப்டேட் பண்ணும்போது பேடுன்னு அப்டேட் பண்ணால் அவன் சரியாக விளையாடாமல் இருக்க வாய்ப்பு இருக்குது. குட்னு அப்டேட் ஓகேன்னு அப்டேட் பண்ணால் சுமாராக விளையாட வாய்ப்பு இருக்குது. குட் அப்படின்னா ஓரளவுக்கு சுமாராக, வெரி குட்னா கேப்டன் ஆப்ஷன் கூட ட்ரை பண்ண வாய்ப்பு இருக்குது. அப்படிங்கிற மாதிரி தான் ஆப்ஷன் நம்ம டெலிகிராமில் கொடுக்குறத. அதையும் நீங்கள் ஒழுங்காக பார்த்துக்கோங்க. ஓகே கைஸ், வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்னைக்கு நம்ம பண்ண போகிறது என்ன விஷயம் அப்படின்னா, அடுத்து பிளேயர்ஸ் பார்ப்போம். 11 யார், 11ஸோட பிளேயர்ஸை பார்ப்போம், என்ன பண்ணுறவங்கிறத பார்ப்போம். பார்த்துட்டோம். அடுத்தது இப்போ வந்து நம்ம பார்க்க போகிறது எந்த பிளேயர்ஸ் நல்லா விளையாடுவாங்கன்னு பார்க்கலாம். காமன் பிளேயர்ஸ் பார்த்துடலாம். ஸோ ஆர்சிபி பொறுத்த வரைக்கும் ஃபில் சால்ட், விராட் கோலி, ஜிதேஷ் சர்மா, டிம் டேவிட், குருணால் பாண்டியா, ரொமரே ஷெப்பர்ட், லுங்கி நிகிடி, இவங்கெல்லாம் எடுத்துக்கலாம். ஸோ இதில் வந்து 2 பிளேயருக்கு வந்து தேர்ட் ஆஃப் நல்லா இருக்கு. அப்போ தேர்ட் ஆஃப் வரும்போது சொல்கிறேன். இது வந்து ப்ரிட்டி மச்சாக ஃபஸ்ட்டு 2 ஆஃப் பேஸ் பண்ணி தான் சொல்லியிருக்கேன். சரிங்களா? நம்ம அந்த ஆப்ஷன் எப்பயும் போகிற மாதிரி பார்க்கலாம். கேகே இந்த 7 பிளேயர் எடுத்துக்கேன். கேகேஆரை பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா ஜிங்கர் ரகானே, சுனில் நரைன், வெங்கடேஷ் ஐயர், ரிங்கு சிங், ஆண்ட்ரூ ரசல், வைபவ் அரோரா, வருண் சக்கரவர்த்தி. ஸோ 7 பேர் சொல்லியிருப்பேன் இப்போ நான். ஸோ இப்போ நம்ம எப்பயும் போல் காமன் பிளேயர்ஸ் சொல்லியாச்சு. நம்ம வந்து இப்போ ஆப்ஷன்ஸில் போயிடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப், செகண்ட் ஆஃப், தேர்ட் ஆஃப். இந்த ஃபர்ஸ்ட் ஆஃப்ங்கிறது ஒரு மணி நேரம், அதாவது 7:30 8:30 மணி வரைக்கும் போகுது. அதுக்கு அடுத்த செகண்ட் ஆஃப்ங்கிறது 2 hours வந்து 8:30 10:30 வரைக்கும் போகுது. 10 to 11 தேர்ட் ஆஃப். அப்போ ஃபர்ஸ்ட் 1 hour, செகண்டு 2 hour தனியாக பிரிக்கிறோம், கடைசி 1 hour தனியாக பிரிக்கிறோம். இப்படி தான் இன்றைக்கி பேட்டர்ன். ஸோ இப்போ வந்து 8:30க்கு ஒரு டேர்னிங் பாயிண்ட், 10:30க்கு ஒரு டேர்னிங் பாயிண்ட், மேட்ச் முடியறதுக்குள்ள ஒரு டேர்னிங் பாயிண்ட் அப்படிங்கிறத நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க. இந்தபடி நம்ம போகிறதுங்கிறது. ஓகே, ஸோ இப்போ இதில் பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் யார் யாருக்கெல்லாம் நல்லா இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா விராட் கோலி, ரொமரே ஷெப்பர்ட், புவனேஸ்வர் குமார், லுங்கி நிகிடி, இவங்களுக்குலாம் நல்லா இருக்கு. அப்போது ஆர்சிபி ஃபர்ஸ்ட் பவுலிங் பண்ணும்போது 3 பவுலர்ஸ்க்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் நல்லா இருக்குங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். நோட் த பாயிண்ட். இப்போ இதே வந்து கேகேஆரை பார்த்தோம் அப்படின்னா கேகேஆரில் ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து வெங்கடேஷ் ஐயர், ரமன்தீப் சிங், வைபவ் அரோரா, இவங்க 3 பேர்த்துக்கு நல்லா இருக்கு. அப்படிங்கும்போது ஃபர்ஸ்ட் ஆஃப்ல ஆர்சிபி பவுலிங் பண்ணால் சரி, பேட்டிங் பண்ணாலும் சரி, அவங்க டாமினேட் பண்ண வாய்ப்பு இருக்குது. முதல் 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் ஆர்சிபி டாமினேட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். செகண்ட் ஆஃப் பார்த்தோம் அப்படின்னா ஃபில் சால்ட், டிம் டேவிட், லுங்கி நிகிடி, இவங்க 3 பேருக்கு நல்லா இருக்கு. ஸோ ஒரு மாதிரி நியூட்ரலாக இருக்குன்னு சொல்லலாம். இந்த 3 பேருக்கு தான் நல்லா இருக்குங்கும்போது ஓரளவுக்கு நல்லா இருக்குன்னு சொல்லலாம். கேகேஆரை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா அஜிங்க் இல்லை, செகண்ட் ஆஃபை பொறுத்த வரைக்கும்
வருண் சக்கரவர்த்திக்கு மட்டும் எக்ஸ்ட்ரா டே நல்லா இருக்கு. அப்போ என்ன அர்த்தம், கேகேஆர் ஃபர்ஸ்ட் பவுலிங் பண்ணாங்கன்னா ஃபர்ஸ்ட் 1/2 மணி நேரத்துக்கு அப்புறம் 1 மணி நேரத்துக்கு அப்புறம் தான் வருண் சக்கரவர்த்தி வருவார். அப்போ அவர் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறது. ஸோ அப்போ கேகேஆர் ஃபர்ஸ்ட் பவுலிங் போனால் வருண் சக்கரவர்த்தியை மிஸ்ஸே பண்ணிடக்கூடாதுங்கிறது இதில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஓகே, ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் முடிஞ்சு ரெண்டாவது 2 மணி நேரங்கிறது 2 பவுலருக்கும் நல்லா இருக்கிறாங்க. தென் இந்த யார் பவுலிங் போட்டாலும் அவங்களுக்கு நியூட்ரலாக இருக்கிற மாதிரியான ஒரு கண்டிஷன்ஸில் இருக்குது செகண்ட் ஆஃப், அதாவது செகண்ட் 1/2 மணி நேரம் மேட்ச் ஒரு மாதிரி போயிடும். ஸோ அப்போ கடைசி 1 மணி நேரம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஃபில் சால்ட்டுக்கு தேர்ட் ஆஃப் நல்லா இருக்கு, பட் ஓப்பனிங் இறங்கிடுவார், அதனால அவருக்கு பெருசாக இருக்காது. விராட் கோலிக்கு தேர்ட் ஆஃப் நல்லா இருக்கு, ஓப்பனிங் இறங்கி அதை ஸ்டே பண்ணிட்டாருன்னு அவங்க 2 பேர்த்தனால நமக்கு யூஸ் இருக்கு. இப்போ இதை விட முக்கியம் என்னன்னா தேர்ட் ஆஃப்ங்கிறது 10:30 மேலே வரதுனால லோ ஆர்டர் பிளேயர்ஸ்க்கு தான் நம்ம பார்க்கணும். டிம் டேவிடுக்கு நல்லா இருக்கு, இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். குருணால் பாண்டியாவுக்கு செகண்ட் ஆஃப் நல்லா இருக்கு, செகண்ட் ஆஃப் எக்ஸலண்டாக இருக்குன்னு நான் சொல்ல மறந்துட்டேன், அதை எடுத்துக்கோங்க குருணால் பாண்டியாவை. ஸோ குருணால் பாண்டியா தான் செகண்ட் ஆஃபில் டிசைட் பண்ணுவார் யார் என்ன. இப்போ தேர்ட் ஆஃப் பேசிக்கிட்டு இருக்கோம். தேர்ட் ஆஃபில் நம்ம முக்கியமாக பார்த்துக்க வேண்டிய பிளேயர் டிம் டேவிட், புவனேஸ்வர் குமார், யாஸ் தயால். ஏன்னா யாஸ் தயால் லாஸ்ட் ஓவர் போடுவார். அப்போ செகண்ட் பவுலிங்கில் கடைசி ஓவர் யாஸ் தயால் போட்டால் டிஃபெண்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ இதே வந்து கேகேஆருக்கு போகிறோம் அப்படின்னா கேகேஆரில் சுனில் நாராயணுக்கு வரும், பட் அதில் பவுலிங் வேணால் போடலாம். அஜிங்கிய ரகானே சுனில் நாராயணுக்கு வருது, அவங்க 2 பேர் பவுலிங். அஜிங்கிய ரகானேனால நமக்கு பெரிய பிரோஜனம் இருக்காது, தேர்ட் ஆஃபில் 10:30 மேலே பெரிய பார்ட்டிசிபேஷன் இருக்காது. சுனில் நாராயண் பவுலிங் போட்டால் சான்ஸ் இருக்கு. அதை விட்டு அப்படின்னா ரிங்கு சிங்க்கு நல்லா இருக்கு. ஸோ ரிங்கு சிங்கு இம்பார்ட்டன்ட். ஆண்ட்ரூ ரசலுக்கு நல்லா இருக்கு, இம்பார்ட்டன்ட். அடுத்தது வைபவ் அரோராக்கு நல்லா இருக்கு, இம்பார்ட்டன்ட். ஸோ இப்போ என்ன மேட்டர்னா, இப்போ செகண்ட் ஹாஃப்ல லோவர் ஆர்டர் பேட்ஸ்மேன்ல பார்த்தோன்னா கேகேஆருக்கு இருக்கு. என்னதான் மேட்ச்ல ஃபர்ஸ்ட் பவுலிங் ஆர்சிபி பண்ணாலும் லாஸ்ட் ஹாஃப் லோவர் ஆர்டர் பேட்ஸ்மேனுக்கு கேகேஆருக்கு நல்லா இருக்க காரணத்தினால இந்த இடத்துக்கு கேகேஆருக்கு செகண்ட் பேட்டிங் பிடிச்சாங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக அவங்க விளையாடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. நான் எல்லா சினாரியும் சொல்றேன், அதுக்கப்புறம் கடைசியில் மேட்ச் ஃப்ளோவை சொல்கிறேன். ஸோ இதுதான் சினாரியோ, இப்போ இருக்கிற சினாரியோஸ் இதுதான். ஓகேங்களா? ஸோ இப்போ இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம கேப்டன்ஷிப் ஆப்ஷன்ஸ் யாரை எடுத்துக்கலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். முன்னாடி நான் கற்றுக்கிட்ட விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ ஃபர்ஸ்ட் ஹாஃபில் இருக்கிறவங்க செகண்ட் ஹாஃபில் கேப்டன் ஆக முடியாது, செகண்ட் ஹாஃப் தேர்ட் ஹாஃப் ஆகும். ஸோ இதையும் கம்பேர் பண்ணி டேவும் கம்பேர் பண்ணி தான் கேப்டன் எடுக்கணும்னு இருக்கேன். ஸோ தட் நம்ம அதை நல்லா இன்னும் ப்ரொஃபவுண்டாக நல்லா கொடுக்கலாம் அப்படிங்கிற காரணத்தினால நான் என்ன பண்ண போகிறேன் இன்னைக்கு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பேட்டிங் பிடிச்சா என்ன கேப்டன் ஆப்ஷன் போகலாம், செகண்ட் பேட்டிங் பிடிச்சா என்ன கேப்டன் ஆப்ஷன் போகலாங்கிறத பார்க்கலாம். கேகேஆர் ஃபர்ஸ்ட் பேட்டிங் பிடிச்சாங்க அப்படின்னா நீங்கள் விராட் கோலியை கேப்டனாக எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ விராட் கோலியை நீங்கள் கேப்டனாக எடுத்துக்கோங்க. பவுலிங்கில் அப்போ பார்த்தோன்னா கேகேஆர் சைடில் பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் பேட்டிங் வருண் சக்கரவர்த்தியை கேப்டனாக எடுத்துக்கோங்க. இது வந்து கேகேஆர் ஆர்சிபி ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணா. இப்போது இதே கேகேஆர் ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணுறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம். அப்படி பண்ணும்போது இன்னைக்கு வெங்கடேஷ் ஐயரை நீங்கள் கேப்டன் ஆப்ஷன்ஸ்குள்ளே கொண்டு வர பார்க்கலாம். இதே வந்து நம்ம இதில் பார்த்தோம் அப்படின்னா குருணால் பாண்டியாவை நீங்கள் கேப்டன் ஆப்ஷன்ஸ்குள்ளே கொண்டு வரலாம். குருணால் பாண்டியாங்கிறது கரெக்டான ஆப்ஷனாக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃபை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆர்சிபி பிடிச்சா விராட் கோலி கேப்டன், இங்கே வந்து வருண் சக்கரவர்த்தி கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் 2 பேரை வச்சுக்கோங்க. இதே கேகேஆர் ஃபர்ஸ்ட் பேட்டிங் பிடிச்சாங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து வெங்கடேஷ் ஐயரை கேப்டனாகவும் அங்கே பொறுத்த வரைக்கும் குருணால் பாண்டியாவை கேப்டனாகவும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகே, லுங்கினிக்கிட்டே குருணால் பாண்டியா யாராவது ஒருத்தர் நீங்கள் ஐடியா பண்ணிக்கங்க. ஓகே, ஸோ இதுதான் டீம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பிளான் பண்ணி உங்கள் டீமை அரேஞ்ச் பண்ணி இன்னைக்கு பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் மேட்ச் திருப்பி இதில் 11ல் எத்தனை பிளேயர் வரல என்னங்கிறது தெரியாது, ரெயினிங் இருக்குது, மேட்ச் ஷார்ட்டாக கூட ஆகலாம். ஷார்ட் ஆனால் அந்த லோ ஆர்டர் பேட்ஸ்மேனை பற்றி பேசியிருக்கேன், பார்த்துக்கோங்க. மேட்ச் ஃப்ளோவை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்க போகுது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆர்சிபி டாமினேட் பண்ணவும், செகண்ட் ஹாஃப் 2 பேரும் மாற்றி டாமினேட் பண்ணவும், தேர்டு ஹாஃப் வந்து இப்போது இவங்க ஆர்சிபி ஃபர்ஸ்ட் பேட்டிங் பிடிச்சாங்கன்னா அந்த தேர்டு ஹாஃப் வந்து நியூட்ரலாக போயிடும். ஸோ யார் வேணால் ஜெயிக்கிறதுக்கான வழி மாதிரி போயிடும். இப்போ இதே வந்து இப்போ ஃபர்ஸ்ட் பேட்டிங் வந்து கேகேஆர் பிடிச்சாங்க அப்படின்னா செகண்ட் ஹாஃப் நியூட்ரலாக போய் ஆர்சிபி கிளீனாக வின் பண்ணிடும். இப்போ இதே வந்து கேகேஆர் செகண்ட் பேட்டிங் பண்ணுறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க வந்து இந்த மேட்ச்சை வந்து அவங்க ஃபேவராக கடைசி 1 மணி நேரத்தில் எடுத்துகிட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ரிங்கு சிங், ஆண்ட்ரூ ரசல் இவங்களுக்குலாம் ரொம்ப நல்லா இருக்கிற காரணத்தில் அவங்க செகண்ட் ஹாஃபில் அந்த 10:30 மேலே பேட்டிங் 2 பேர் வந்தாங்கன்னா அவங்க நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கம்மி பால்ஸில் அதிக ரன் அடிச்சு ஜாக்பாட் மேட்சாக மாறதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்குது. அப்படிங்கிறத நீங்கள் மனசில் புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி டீம் எடுத்துக்கோங்க. ஓகே, ஈவன் தோ ஆர்சிபி பவுலர் யாஸ் தயாலுக்கு நல்லா இருக்கு, புவனேஸ்வர் குமார் தேர்ட் ஆஃப் நல்லா இருந்தாலும் கூட
அவங்க ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இவங்களோட ஓவர்கள் கம்மியாக இருக்கும், கடைசியில் தான் போடுவாங்க. அப்போ அவங்க வர்றதுக்கு முன்னாடி இவங்க 2 பேர் பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. பட் இதே வந்து இவங்க 2 பேரும் யாஸ் தயாலும் புவனேஸ்வர் குமார் வரும்போது அவங்க பேட்டிங் பிடிச்சாங்கன்னா வாய்ப்புகள் கொஞ்சம் கம்மியாயிரும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ரிஸ்க் எடுத்துக்கோங்க. ஸோ நான் ஓவரால் ஆர்சிபி தான் இன்னைக்கு வின் பண்ணணும்னு சொல்ல வரேன். ஸோ அப்படிங்கிறது தான் என்னோட கணக்கு. ஸோ திருப்பி மேட்ச் ஃபுல்லாக சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆர்சிபி பிடிச்சாங்கன்னா ஆர்சிபி ஃபர்ஸ்ட் ஆஃப் டாமினேட் பண்ணுவாங்க. வருண் சக்கரவர்த்தி ஓவர் முடிகிற வரைக்கும் கேகேஆர் டாமினேட் பண்ணி அதுக்கப்புறம் ஆர்சிபி அந்த மேட்சை கம்ப்ளீட்டாக எடுத்துகிட்டு போய் அவங்க ஃபேவரில் முடிச்சிருவாங்க. ஓகே, ஆர்சிபி ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணல. ஒரே த்ரெட்டு ஆண்ட்ரூ ரசலும் ரிங்கு சிங்கும். அவங்க வந்து கம்மி 20 பால் 40 ரன் அடிக்கணும்னா அவங்க அடிச்சு கொடுக்க வாய்ப்புகள் இருக்குது செகண்ட் ஹாஃபில். ஸோ இந்த மேட்ச் ஆர்சிபி ஃபர்ஸ்ட் பேட்டிங் முடிச்சு ஜாக் பாட்டா போகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் மனசில் வச்சுக்கணும். இப்போ தான் கேகேஆர் ஃபர்ஸ்ட் பேட்டிங் பிடிச்சாங்க அப்படிங்கிற பட்சத்தில் க்ளீனாக ஆர்சிபி ஜெயிக்கிறதுக்கு தான் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஏன்னா ஆர்சிபி பவுலர்ஸ் ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருக்குது, செகண்ட் ஹாஃப் நல்லா இருக்குது. விராட் கோலிக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருக்கணும், ஓவரால் டேவும் நல்லா இருக்குங்கிற காரணத்தினால மேட்ச் வந்து அந்த மாதிரி ஸ்ட்ரீம் லைன் ஆகி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ட்ரேட் ஆகணும்னா ஆர்சிபி ஃபர்ஸ்ட் பேட்டிங் முடிச்சா மேட்ச் ட்ரேட் ஆக வாய்ப்பு நிறையா இருக்குது. இதே கேகேஆர் ஃபர்ஸ்ட் பேட்டிங் முடிச்சா ஆர்சிபி டாமினேட்டாக ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லலாம். அதுக்கேற்ற மாதிரி உங்கள் டீமை ஃபார்ம் பண்ணிக்கோங்க. எல்லாமே கிளியராக சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆர்சிபி பேட்டிங் பிடிச்சா விராட் கோலி, இங்கே வந்து வருண் சக்கரவர்த்தி, இவங்க 2 பேரும் கேப்டன் ஆப்ஷன்ஸில் எடுங்க. கேகேஆர் ஃபர்ஸ்ட் பேட்டிங் பிடிச்சாங்க அப்படின்னா வெங்கடேஷ் ஐயர் கேப்டனாக எடுத்துக்கோங்க. அந்த சைடு குருணால் பாண்டியாவை கேப்டனாக ட்ரை பண்ணி